போல் இனியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். அகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உனை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன். நான் மலையாய் உயர்வடைவேன். தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, தவகாலத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தெய்வீக அருளால் நிரப்பப்படுவதற்காக நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய அருள் துணை, அருள் கரம் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கிற பொழுது அவர் நமக்கு வலிமையாக, ஆற்றலாக, போர் வீரராக, எல்லா காரியத்திலும் நம்மை பாதுகாக்கின்ற தந்தையாக, அன்பு செய்கின்ற தாயாக, எல்லாமுமாக இருக்கிறார். எனவே அவரது இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. அவருடைய அன்பு நமக்கு வலிமை சேர்க்கிறது. இந்த தவ காலத்தில் அந்த தெய்வீக அன்பால் நிரப்பப்பட இத்திருப்பலியிலும் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அருள் வருவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் எங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, விவரிக்க இயலாத மறை உண்மைகளால் உலகத்தை புதுப்பிக்கின்ற உம்மை புகழ்கின்றோம். அதனால் உமது திரு அவை நிலையான படிப்பினைகளால் பயன்பெற்று இவ்வுலகில் உமது உதவிகளை இழந்து விடாமல் இருப்பதாக. உமோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம்.
இனி அங்கே அழுகையும் குக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 65, இறை திருவசனங்கள் 17 முதல் 21 முடிய. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 65, இறை திருவசனங்கள் 17 முதல் 21 முடிய. ஆண்டவர் கூறுவது: இதோ, புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கிறேன். முந்தியவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை, மனதில் எழுவதும் இல்லை. நான் படைப்பனவற்றில் நீங்கள் என்றென்று மகிழ்ந்து களி கூறுங்கள். இதோ, நான் எருசலேமை மகிழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களை பூரிப்பவர்களாகவும் படைக்கிறேன். நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சி அடைவேன், என் மக்களை குறித்து பூரிப்படைவேன். இனி அங்கே அழுகையும் குக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா. இனி அங்கே சில நாட்களுக்குள் இறக்கும் பச்சிளம் குழந்தையே இராது. தம் வாழ்நாளை நிறைவு செய்யாத முதியவர் இரார். ஏனெனில் 100 ஆண்டு வாழ்ந்து இறப்பவனும் இளைஞனாக கருதப்படுவான். பாவியோ 100 ஆண்டுகள் வாழ்ந்தும் சாபத்திற்கு உட்பட்டிருப்பான். அவர்கள் வீடு கட்டி அங்கு குடியிருப்பார்கள், திராட்சை நட்டு அதன் கனிகளை உண்பார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவன் எனது மெய்ப்பானார், அவர் எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மெய்ப்பானார். வாழ்வில் இறைவன் துணையானார், வாழும் எனக்கு உயிரானார். வாழ்வில் இறைவன் துணையானார், வாழும் எனக்கு உயிரானார். தீயோர் என்னை வதைத்தாலும் தீமையானுகள் விட மாட்டார். தீயோர் என்னை வதைத்தாலும் தீமையானுகள் விட மாட்டார். தீமையானுகள் விட மாட்டார். இறைவன் எனது மெய்ப்பானார். காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆயன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தி 4வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 43 முதல் 54 முடிய. அக்காலத்தில் இயேசு சமாரியாவிலிருந்து கலிலேயாவுக்கு சென்றார்.
தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரே கூறியிருந்தார். அவர் கலிலேயா வந்தபோது கலிலேயர் அவரை வரவேற்றனர். ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றிருந்த பொழுது எருசலேமில் அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தனர். கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார். அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சரசம் ஆக்கியிருந்தார். கேப்பர்நகூமில் அரச அலுவலகரின் மகன் ஒருவன் நோயுற்றிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரச அலுவலகர் அவரிடம் சென்று சாகும் தருவாயிலிருந்த தன் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார். இயேசு அவரை நோக்கி, அடையாளங்களையும் அரும் செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார். அரச அலுவலகர் இயேசுவிடம், ஐயா, என் மகன் இறக்கு முன் வாரும் என்றார். இயேசு அவரிடம், நீர் புறப்பட்டு போகலாம், உம் மகன் பிழைத்து கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தைகளை நம்பி புறப்பட்டு போனார். அவர் போய்க் கொண்டிருக்கிற பொழுதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து, மகன் பிழைத்து கொண்டான் என்று கூறினார்கள். எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர் அவர்களிடம் வினவ, அவர்கள், நேற்று பிற்பகல் 1 மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள். உன் மகன் பிழைத்து கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில் தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவு கூர்ந்தார். அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தபின் செய்த 2வது அருள் அடையாளம் இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. தவக்காலம் 4வது வாரத்தில் திங்கட்கிழமை. எசையா புத்தகம் 65வது அதிகாரம். மனிதனும் மகிழ்ந்திருக்க வேண்டும், கடவுளும் மகிழ்ந்திருக்க வேண்டும். மனிதன் மட்டும் மகிழ்ந்திருந்து கடவுள் மகிழ்ச்சி அடையவில்லை என்றால் அங்கே பாவமாய் அது முடிகிறது. மனிதன் மகிழ்ச்சி அடையாத ஒரு தருணத்தில் கடவுள் மட்டும் மகிழ்ச்சி அடைகிறவராக இருந்தால் அங்கே சர்வ அதிகாரமாய் அது முடிகிறது. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அழகாக இந்த கவுன்சிலிங் வருகிற பொழுது ஒரு தத்துவத்தை சொல்வார்கள் மீண்டும் மீண்டும். ஏனெனில் அது எல்லோருக்கும் புரிந்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். ஒரு சிலர் எப்படி வாழ்க்கையை வாழுகிறார்கள் என்று சொன்னால், நான் வெற்றி பெறுவேன், ஐ வின், யூ லூஸ். நீ இழந்தால் நான் வெற்றி பெற முடியும். எனவே எனக்கு பகைவர்கள் உண்டு, விரோதிகள் உண்டு, அல்லது நான் வெறுப்பவர்கள் உண்டு. யாரெல்லாம் என்னுடைய வெற்றிக்கு தடையாக இருக்கிறார்களோ, நான் வெற்றி பெற முடியாமல் யாரெல்லாம் எனக்கு இடையூறாக இருக்கிறார்களோ அவர்களை நான் அழிக்க வேண்டும். அப்படி என்றால் நான் வெற்றி பெறுவதற்காக நீ தோல்வி அடைய வேண்டும். பிரியமானவர்களே, இன்னும் ஒரு சிலர் இருக்கிறார்கள், அப்படியே மாற்றி போடுவார்கள். சரி, நீ வெற்றி பெற்று அதனால் நான் தோல்வி அடைகிறேன், தன்னை இழிவுபடுத்திக் கொள்வார்கள். இந்த கவுண்டமணி செந்தில் காமெடியில் அடிக்கடி அதை சொல்வார்கள். கவுண்டமணி செந்திலை அடிப்பது போல காட்சி அமைக்கப்படும். அங்கே ஒருவர் வெற்றி பெறுவது போலவும் இன்னொருவர் அடி வாங்குவதால் மற்றவர்கள் சிரிப்பது போலவும் வைக்கப்பட்டிருக்கும். அது ஆரோக்கியமான மனநிலை என்று உளவியல் ஒத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் ஒருவன் தாழ்ந்து இழிந்த நிலைக்கு தள்ளப்பட்டு அதிலே ஒருவன் வெற்றி காணுவது சரியல்ல. இதை ஒரு சிலர் செய்வார்கள். தங்கள் வீட்டிலே எப்போதும் நான் அப்படின்னு முகத்தை சோகமாக வைத்துக் கொள்வார்கள். தன்னை அந்த வீட்டிலே ஒரு அடிமை போல் பாவித்துக் கொள்வார்கள். அல்லது என்ன நடந்தாலும் தான் தியாகத்தின் செம்மல் என்பது போல் வடிவமைத்துக் கொள்வார்கள். நிச்சயமாக மற்றவர்களுக்கு அது சந்தோஷத்தை தராது. ஆனால் இவர்கள் என்ன நினைப்பார்கள்? உங்கள் சந்தோஷத்திற்காகத்தான், நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி என்று சொல்லிக்கொண்டு தங்களுடைய மகிழ்ச்சியை, தங்களுடைய அந்த வாழ்வை தியாகம் செய்கிறேன் என்கின்ற பெயரிலே தாழ்த்தி கொண்டே இருப்பார்கள். பிரியமானவர்களே, இது நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த நற்செய்தி, குறிப்பாக இந்த 4வது வாரம் முழுவதும் நமக்கு புரியாமல் போய்விடும். கடவுளும் மனிதனும் இணைந்து, அதுதான் இந்த வாரத்தினுடைய முக்கியமான மையப்புள்ளி. எனவே கடவுளும் மனிதனும் இணைகிற பொழுது யார் வெற்றி பெறுவது? கடவுளா மனிதனா என்று கேட்டால்
அடுத்த கட்டம் ஒன்றை சொல்லுகிறார்கள். ஒரு சிலர் இந்த செஸ் விளையாடுகிற பொழுது அப்படி விளையாடுவார்கள். வெட்டி வெட்டி விளையாடுவார்கள். நீயும் தோத்துப்போ, நானும் தோத்து போறேன். ஆட்டம் டிராவல முடியும், நீயும் ஜெயிக்க முடியாது, நானும் ஜெயிக்க முடியாது. அவங்க விளையாடும் போதே அப்படித்தான் விளையாடுவாங்க. அது ரொம்ப கடுமையான கொடுமையான விளையாட்டாக இருக்கும். யாரும் சிரித்து விடக்கூடாது, யாரும் மகிழ்ந்து விடக்கூடாது. எல்லோரும் ஒரு அடிப்படையான ஒரு மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் போதும். பிரியமானவர்களே, யூ வின் ஐ வின் என்று சொல்லுகிறார்கள். நீயும் வெற்றி பெறு, நானும் வெற்றி பெறுகிறேன். அது எப்படி ரெண்டு பேரும் வெற்றி பெற முடியும் என்றால், அதுதான் வாழ்வினுடைய உயர்ந்த நிலை, நிறைந்த நிலை. அதுதான் கடவுள் மனிதனுக்கு கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தினுடைய நிலை. இயேசு சிலுவையில் உயிர் கொடுத்ததால் இயேசு தாழ்ந்து போகவில்லை, இழிந்து போகவில்லை. அவருடைய நிலை ஒன்றும் தோல்வியில் முடியவில்லை. ஏனென்றால் உயிர்ப்பு. அதுதான் நம்பிக்கை, அதுதான் நம்பிக்கையினுடைய உச்சம். அதாவது ஒருவன் பணக்காரன் ஆவதால் இன்னொருவன் ஏழையாக வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. இருவருமே வாழ்வின் உயர்ந்த நிலையை பெற முடியுமா? பெற முடியும். பெறுவதற்கான இந்த வளமையை, செழுமையை கடவுள் பூமியில் தேவைக்கு கொடுத்திருக்கிறார். முதல் வாசகம் எசையா புத்தகம். பல பகுதிகள் மனப்பாடம் பண்ண வேண்டும். அதிலே இன்று கொடுக்கப்பட்ட பகுதியும் முக்கியமான ஒன்று. இதோ அங்கே நீங்கள் வீடு கட்டி குடியிருப்பீர்கள், நீங்கள் திராட்சை தோட்டம் வைப்பீர்கள், அந்த திராட்சை தோட்டத்தின் பலனை நீங்கள் உண்பீர்கள். இதுதான் திருப்பாடலிலும் ஆசிரியர் சொல்லுவார். 128வது திருப்பாடல். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவன் தன் உழைப்பின் பலனை அவன் உண்பான். அது ஒரு ஆசீர்வாதமாக, அது ஒரு வளமையாக, நிறைவாக கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களை, நற்செய்தி வாசகத்திற்கு வருகிற பொழுது அதை மீண்டும் ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். யார் கடவுளோடு இணைய, கரம் கோர்க்க தயாராக இருக்கிறார்களோ அவர்கள் நம்பிக்கையின் பிள்ளைகளாய் வாழுகிறார்கள். அவர்களுக்கு நம்பியதெல்லாம் நடக்கும். இயேசுவிடம் வந்து இந்த ஆள் கேட்கிறான், இயேசுவே நீங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு. இயேசுநாதர் நீ போ, உன் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இயேசுவிடம் இருந்த நம்பிக்கை இந்த மனிதனின் உள்ளத்தில் பற்ற வைக்கப்பட்டு விட்டது. அவன் நம்பிக்கை நிறைந்தவனாய் திரும்பி போனான். அதுதான் முக்கியம். ஏன்னா அதுக்கு முந்தின வரிய பாருங்க. இயேசு சொல்லுகிறார், அருளும் அடையாளங்களையும் இதோ மாதிரி பெரிய பெரிய காட்சிகளையும் கண்டால் ஒழிய நீங்கள் நம்ப மாட்டீர்கள். உடனே அவன் சொல்றான், சாமி கிளாஸ் எடுக்கிறது தான் நேரம், என் பையன் ஜாக கிடக்கா, நீங்க பிறகு பிரசரம் வேணுங்க, லெக்சர் கொடுங்க, வந்து குணப்படுத்திட்டு அதுக்கு பிறகு என்ன வேணாலும் பேசுங்க. அவன் பதட்டத்திலும் பயத்திலும் கவலையிலும் குழப்பத்திலும் இருக்கிற பொழுது ஆண்டவர் அவன் உள்ளத்திலே ஒரு நம்பிக்கை விதையை கொடுக்கிறார். உன் மகன் பிழைத்துக் கொள்வான், நீ போகலாம் அப்படின்னு. உடனே அவன் அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அதை நம்பி போனான். அங்கே மகன் பிழைத்தான். அப்பதான் கேட்கிறான், எத்துணை மணிக்கு? நேற்று பிற்பகல் 1 மணிக்கு இயேசு உன் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று சொன்ன நேரமும் அந்த நேரம், நான் நம்பிய நேரமும் அந்த நேரம், நான் என் பயணத்தை தொடங்கிய நேரமும் அந்த நேரம். ஆகவே அந்த நேரம் ஆசீர்வதிக்கப்பட்ட நேரம். எனவே கடவுளும் மனிதனும் கரம் கோர்க்கின்ற எந்த நொடியாக இருந்தாலும் அது நல்ல நேரம். கடவுள் மனிதனின் அந்த நம்பிக்கையை உள்ளத்தில் பெற்றுவிட்டான் என்று சொன்னால் அந்த நேரம் அந்த மனிதனுக்கு வாழ்வின் உயர்வின் நேரம். எனவே இந்த 4வது வாரத்திலிருந்து அத்தகைய ஒரு அருள் நிலையை, ஆசீர் நிலையை நாம் ஆழமாய் தியானிப்போம். ஆமேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை ஒவ்வொரு நீர் பாயின் நிறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை ஒவ்வொரு நீர் பாயின் நிறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் படத்தில் பணிந்த மகிழ்கின்றேன், உன் பதமடம் பணிந்த மகிழ்கின்றேன். சகோதர சகோதரிகளை, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையின்றி இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. இறைய அமைதியே இறைவா, நாங்கள் உமது பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற எக்காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும்.
இது எங்களை பழைய பாவ நிலையிலிருந்து வாழ்வின் நிலைக்கு அழைத்து செல்வதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பெருமான் எங்களுக்காக விண்ணகத்தின் கதவை திறந்தார். ஆகவே விண்ணக தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இடைய அமைதியே இறைவா, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவே கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயிரம் துணிச்சாமி, உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக வழியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதி ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உனை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உனை மனம் தேடுதே, நீர் வழிகாட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உனை மனம் தேடுதே, நீர் வழிகாட்டுமே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும், நீ இன்றி என் வாழ்வின் இருள் தோன்றினும். பிறரன்மையின் பணியில் நான் ஈர்க்கையில், உன் அன்பு உயிர் தந்த வாழ்வாகிடும். இறைவார்த்தையில் நிறைவாகுமே, மறைவாழ்விலை நிலையாகுமே. வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா உம் கொடைகளால் பொது படைப்பாக பிறப்பிக்கப்பட்ட நாங்கள் உம்மை வாழ்த்துகின்றோம். நிலையான இடத்திற்கு இப்பலி எங்களை அழைத்துச் செல்வதாக. ஆண்டவராகிய அதை கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார்
உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.